தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டால் பேஷன்ஸ், பொறுமை. பத்திரிச்சு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா சகனமே பிரகதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகனம் அப்படின்னா பொறுமை, பொறுமையில் முன்னேற்றம் அப்படின்னு அர்த்தம். ஒரு விதை நடுறோம், ஒரு மண்ணில் ஒரு விதை நடுறோம். அது அதுலேருந்து உடனே வருதா நமக்கு பழமோ காயோ உடனே அடுத்த நாள் வருதா? யோசிச்சு பாருங்க. அதற்குண்டான நேரத்தை அது எடுத்துக்கொள்கிறது. என்னன்னு கேட்டா அது குட்டி விதை மேல ஒரு சின்ன துளிர் மாதிரி ஒரு சின்ன செடியாகி அதுக்கப்புறம் ஒரு மரமாகி அதற்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிஞ்சுகள் எடுத்தோடனே பழம் வருதுன்னு எத்தனையோ வருடங்கள் கூட ஆகும். ஒரு மாமரம் நீங்க நட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும். அதற்கான காலத்தை அந்த விதை, அந்த மரம் அதற்கான காலத்தை எடுத்துக்கொள்கிறது. அதற்கு நம்ம பொறுமையா காத்திருக்கோம்ல. அதே போல்தான் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அதற்குண்டான காலத்தை அது எடுத்துக்கொள்கிறது. அதற்கு ஒரு விஷயம் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னா உடனே ஆகாது, நினைச்ச உடனே ஆகாது. அந்த வெற்றிக்கான காலத்தை எடுத்துக்கொள்ளும். அப்போ என்ன வேணும்? அப்போ நமக்கு பொறுமை அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க. அந்த பொறுமையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சந்தித்து அதில் வரும் சவால்களை எதிர்கொண்டு அந்த சவாலில் உள்ள தோல்விகள் இருந்தாலும் இதில் ஏதோ எனக்கு நான் பாடம் கற்றுக்க மறந்து இருக்கிறேன், அந்த பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பொறுமையாக, இது இல்லைன்னா இதை விட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இது கிடைக்கல அப்படின்னா இதனால வாழ்க்கையே போச்சு, எனக்கு இது இல்லை அப்படின்னாம இதை விட பெட்டர் கிடைக்கும். ஒரு சமையலே எடுத்துக்கோங்களேன். எடுத்த உடனே நமக்கு வந்துருதா சமைச்சு ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை நாள் தப்பா உப்பு ஜாஸ்தியாகி காரம் எவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம பண்றோம் இல்லை, அப்ப கத்துக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு விஷயங்களும். அதற்கு பொறுமை என்பது மிக முக்கியம். பேஷன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அந்த பொறுமையை கடைபிடித்தோமானால், ஏனால் இப்ப இருக்கும் பரபரப்பான வாழ்க்கையில யாருக்கும் பொறுமையே இருக்கிறது இல்லை. நினைச்சது ஆயிரணும் ஒவ்வொரு விஷயங்களும். ஏன்னா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. இதுதான் சொல்லணும். ஏன்னு கேட்டா மைண்ட்ஃபுல்னஸ் இல்லை, முழு கவனம் செய்யற வேலையில இல்லை. இந்த வேலை இன்னைக்கு இப்பயே முடிச்சிடணும், இது எனக்கு உடனே கிடைச்சிடணும், உடனே இதாகணும். எல்கேஜி படிச்சப்புறம் எல்கேஜி யூகேஜி படிச்சாதான் 10th போக முடியும். எடுத்த உடனே 10th போக முடியாது. என்ன கற்றுக்கொள்ள முடியும்? பொறுமை என்பது மிக முக்கியம். சகனமே பிரகதி. அந்த பொறுமை நமக்கு வேணும், இந்த குணம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்குண்டான பாடத்தை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்வோம். சகனமே பிரகதி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம், நம் குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.